காஃபி ரெடி. எங்கால் ரிப்பீட் அடிக்க வைக்கிறாருங்க என்ன சேம் டயலாக. கேமரா ஆஃப் பண்ணப்போ ஒரு தடவை சொல்லிட்டு கேமரா ஆன் ஆயிடுச்சு இப்ப சொல்லி அப்படின்றாங்க. சார் ஆசையே போயிடுது. சூப்பர் டாடி, எல்லாமே வச்சிரு டாடி. கிரில் பண்றதுக்கான மெயின் ரீசனே இந்த எண்ணெய் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். அதுலயே நம்ம சைடுல எண்ணெய் வச்சு சரி பரவாயில்ல. ஆனா என்ன யூனிஃபார்ம் மாதிரி கலர் போட்டுருக்கீங்க, ப்ளூ பிங்க் ப்ளூ எல்லாம் ஒரே மாதிரி. ஓ ரைட். ப்ளூ. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு தொடங்கும் போதே வந்துட்டு ஒரு ரெசிபி, அதாவது மேரினேஷன் பண்ண போறேன். அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம்னு நினைச்சேன். ஸோ இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் இருக்கு. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கேன். பாபிக்யூ பண்ணி ரொம்ப நாளா ஆச்சுங்க. ஸ்ப்ரிங் வந்தாலே எனக்கு அந்த பாபிக்யூ பண்ற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வெதர் ரொம்ப நல்லா இருக்கும் போதே செஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட போக போக வந்து சம்மர் டைம்ல நிறைய பேர் பண்ணுவாங்க தான். ஆனா கொளுத்துங்க வெயில், சூடு தாங்க முடியாது. அதுக்கு என்ன கேட்டா இப்போ இன்னும் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஃபியூச்சர்லயுமே பண்ணலாம். பட் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுனுடைய கொண்டாட்டத்துக்காக ஒரு பார்பிக்யூ போட்டு ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் மேரினேஷன் இந்த வீக்கெண்டுக்கு தான் பண்ண போறேன். இன்னைக்கு ஃப்ரைடே தான். இன்னைக்கே பண்ணி வச்சோம்னா தான் நாளைக்கு எடுக்கும் போது ரொம்ப நல்லா மேரினேட் ஆயிருக்கும். அதனாலதான் காலையில எந்திரிச்சதுமே இந்த வேலையை ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீக்கெண்ட் எங்களோட பார்பிக்யூ டைம். எப்படி எங்களோட இந்த வீக்கெண்டும் இந்த பார்பிக்யூ இது எல்லாமே போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஷ்ரிம்ப் இருக்குங்க. 1 கிலோ ஷ்ரிம்ப்ல வந்து நான் டிவைன் பண்ணி அதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது ரா ஷ்ரிம்ப், அன்குக்ட் ரா ஷ்ரிம்ப். எல்லாம் கழுவி தண்ணி எல்லாம் வடிய விட்டுருங்க. ஓகேவா? ஒரு சலடையில போட்டு வடிய விட்டுருங்க. நான் ஒரு 1.5 மணி நேரமா வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்திருக்கேன். தண்ணி இருந்ததுன்னா நம்ம வந்து மசாலாவை போட்டு பெரட்டி வைக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். அதெல்லாமே வந்து கீழே அது தண்ணி மாதிரி வந்துருங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் அந்த வேலையை பண்றது. ஸோ இதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சில்லி பவுடர் உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. காரம் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவா போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர். அடுத்தது இது வந்து கார்லிக் பவுடர். என்னோட ஃபேவரட் கார்லிக் பவுடர் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். கார்லிக் பவுடர் வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட கார்லிக் பவுடரை தனியா போட்டு பாருங்க. இஞ்சி வேணும்னாலும் தனியா போடலாம், நீங்க அரைச்சது போடலாம். ஆனா இந்த கார்லிக் பவுடர் வந்து இன்னும் அதிகமான அந்த வாசனையும் ஃபிளேவரும் கொடுக்குது. அது வந்து பேசிக்கலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் பவுடர். அதுவும் ஒரு ஃபுல் ஸ்பூனும் கொஞ்சமும் போட்டுக்கோங்க. உங்க ப்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்ற அளவை பொறுத்து மாத்திக்கலாம். நீங்க இன்னொரு விஷயம், இதை வந்து நான் வெளியே பார்பிக்யூ கிரில்ல பண்றேன். உங்க வீட்டுல வந்து கிரில் பேன் இருந்ததுன்னா அதுல வச்சு பண்றதுக்கு கூட இந்த மேரினேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ரிக்கா. பப்ரிக்காவை எப்பவுமே ஒரு பெரிய பாட்டில் வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பேன். மறந்து போயிட்டு திரும்பவும் இந்த இதுதான் பார்ப்பேன்னு எடுத்துட்டு வந்துருவேன். பட் நிறைய இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ற இதுல எல்லாமே நான் வந்து அதிகமா பப்ரிக்கா சேர்த்திப்பேன். பப்ரிக்காவுக்கு வந்து காரம்லாம் இருக்காதுங்க. ஆனா வந்து அது ஒரு வெரைட்டியான ஃபிளேவர் கொடுக்கும். இது வந்து கரம் மசாலா. இது வந்து வீட்டில் அரைச்சது. அதையுமே ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இங்க யோகர்ட் வச்சிருக்கேன். இது வந்து நான் ஃபேட் யோகர்ட். நீங்க வந்து ஹோல் ஃபேட் யோகர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் யம்மியா இருக்கும். சரி, இனி அடுத்தது வந்து இதை மிக்ஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சமா இங்க யோகர்ட் ஆட் பண்றேன். ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு
உப்பு போட வேண்டாவா? உப்பும் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன், 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் எல்லாமும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு காரமும் வேணும் இதுவும் வேணும் அப்படிங்கிற கணக்குக்கு நான் இதை இப்போ போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ் லெமன் ஜூஸ் இங்க வச்சிருக்கேன். ரொம்ப வேண்டாங்க, ஒரு குட்டி பழத்தோட ஹாஃப் போட்டு நல்லா தேய்ச்சி மேரினேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா மேரினேட் பண்றதுனுடைய டேஸ்டே தனி. ஸோ மறக்காம ஒரு நாள் ஃபுல்லா பண்ற மாதிரி வச்சிருங்க. ஸோ இது வந்து நாளைக்கு தான் எடுக்க போறேன் அப்படிங்கறதுனால பேசிக்கலி ஒரு 24 hours பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேரினேஷன் ரெடி. ஓகேவா? இங்க நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சிருக்கேங்க. எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டுடலாம். இன்னைக்கு பார்பக்யூ ஸ்பெஷல் இல்லை, அதனால காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு 6:45 எந்திரிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணி வச்சிடலான்னு போட்டுட்டு இருக்கேங்க. ரொம்ப நாளாச்சு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு. ஐயோ, என்னதான் இருந்தாலும் அந்த ஃபில்டர் காஃபி தாங்க வாசனை இருக்கு தெரியுங்களா? அது காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு வாசனை எல்லாம் கேட்டுட்டே அப்படியே இருக்கும்போது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து புண்ணியம். சரியா? அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ எவ்ரிபடிக்கு குட் மார்னிங். எந்த நேரத்தில் பார்ப்பீங்களோ என்னமோ இந்த வீடியோவை, இருந்தாலும் ஒரு ஆசைக்காக குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இங்க காலையில, ஆமா எங்களுக்கு இங்க காலையில இப்பதான் 7 மணி ஆகுது, 7:30 ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஊத்தி வச்சாச்சு. நான் இதை வந்து அதுக்குள்ளேயே வச்சிருவேங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுப்பேன். ரைட்டவே எடுத்துடலாம், ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே வச்சிருப்பேன். யூஸ் இல்லை தான், இருந்தாலும் சும்மா அப்படியே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அது வச்சா என்னன்னா ரொம்ப மெதுவா வடிஞ்சு வரும். அப்ப நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் டிகாஷன் கிடைக்கும். அது வைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கெல்லாம் பரவாயில்லதான், மோசமா இல்லை, கொஞ்சம் சீக்கிரமான டிகாக்ஷனா இருக்கும். லைக் அது வச்சோம் அப்படின்னா லைக் சாயந்தரம் வரைக்கும் வைக்கணுங்க, அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் ட்ரிப் ஆகும். ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங், அந்த மாதிரி கூட பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த காஃபி. ஏன்டி அப்படி பாக்குறேன், எவ்வளவு அப்படியே முறைக்குது. ஏ ஸோ பாபிக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. நான் இப்போ தான் இதெல்லாமே இழுத்து இந்த பக்கமாக வச்சுருக்கேன். இனி மெதுவாக ஆரம்பிக்க வேண்டியது தான். என் பிள்ளை இப்போ தான் தூக்கி எதிர்த்து வந்துருக்குது. ஐயோ, I'll change your dress, comb your hair, ஓகேண்ணா? குளிக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது? என்னண்ணா? போயிட்டு வா பாப்பா, அதுக்கப்புறம் பண்ணலாம் பாப்பா. ஓடிட்ட பாருங்க. No, you are also playing. Come here, Aldo. Come here. Aldo, you want to stand here. Opposite side. Okay. Okay. Now he will tell the directions. Use the directions and put your color. Okay. Wait. Red left hand. Left hand. No, that's in a red. அது இவளுக்குமா? ஆமா. Both. ready. What is it, Mom? Red. He is turning the same angle. Okay, left hand blue. Okay. Okay, don't take the sand. No, left hand. Left hand blue. சரி. அப்படினா மாத்திக்கலாம். Keep your hands. If you take it out, you're allowed. Right hand yellow. Red. காஃபி பால் ஊத்திட்டேன்.
எங்க அம்மா அங்க மணக்க ரசம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர்த்திக்கு எங்க அம்மா ரசம் ரொம்ப இஷ்டம், எனக்கும் பிடிக்கும். பட் இருந்தாலும் அது பாதியா வெட்டிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியே வச்சு கிரில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். காஃபி ரெடி. எங்கால் ரிப்பீட் அடிக்க வைக்கிறாருங்க என்ன சேம் டயலாக. கேமரா ஆஃப் சொல்லிட்டு கேமரா ஆன் ஆயிடுச்சு இப்ப சொல்லி அப்படின்ட்டு ஆசையா போயிருந்து இருமே ஒரு காஃபியை ஊத்திட்டு வந்துடுறேன். காலையில எல்லாம் போட்டு So, நாங்க வந்து இது வைப்போங்க. This is not a proper grill procedure. டைரக்டா வைக்கணும். ஆனா கிளீன் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இதை பண்றோம். ஆனா எங்களுக்கு ஸ்டில் இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக்ட் ஃபிளேவர் வரும். அதுவே எங்களுக்கு பிடிக்குங்கிறனால we are okay. Yes, அதான் உண்மை. தெரியாது. ஆன் ஆயிடுச்சு அது. ஆன் ஆயிடுச்சு. ஆஹா சூப்பர்மா ஆன் பண்ணு டாடி. அடா 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 மோளு இருக்கும்போது சூப்பர் டாடி. எல்லாமே வச்சிரு டாடி. ஒரே எல்லாமே அவ்வளவுதான் இருக்குது. இது பெர்ஃபெக்ட் கண்ணா. ಅಂದ್ರೆ ಕೂಡದಲು ಬೇಡ ಕರವ ಬೇಡ. ಕೈನು தள்ளி வச்சிருங்க கொஞ்சம். ಕೈನು ಇದ ಲಾಸ್ಟ್. ஏய் பாஸ். அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா. Hey! What is this? What is that? Corn chicken. Corn and chicken? No. I'll give you corn. It's not ready yet. It's just cooking. Once we come back, we can eat, okay? Now look over there. It looks so weird. Yeah. என்ன செய்றீங்க மேடம்? கேசரி ஸ்வீட் பண்ண மறந்துட்டேன். அதனால டப்புனு கேசரி கிண்டிடுவோம் அப்படின்ட்டு கேசரி கிண்டியாச்சு. அவ்வளவுதான். முடிய போகுதுல? ஓகே சூப்பர்மா. We already took it out. Before when I'm taking it, just wait. Thank you. Very good. Hi. Here's my Oh, daddy. Super ready daddy. ready aids. Yummy daddy. Yes. Aha. Yes. How is it? Daddy, chance இல்ல. ஏய் உங்களுக்கு ranch வேணுமா? இப்பே சாப்பிடுறதா? You can eat ரே. சுட இருக்குது. Brunch. Breakfast ganyi brunch ganyi lunch. We will not miss any part of the ஆமா. ஒண்ணொண்ணா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஒண்ணொண்ணு சாப்பிடலாம். அதே that's what I asked Victor to try but he is not. ஏன்னா எப்பவும் மேரினேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் செக் பண்ணுவோம். போல அப்ப டெஸ்ட் செய்தல்ல. அப்ப இருந்தது இல்ல. அப்பவும் அம்மா கிட்ட கேட்காம நான் வைக்கவில்லை. ഞങ്ങൾ ഇപ്പോ എടുത്തിട്ട് കഴിക്കുകയല്ലേ? No. You are not eating now? இல்ல டாடி. அது எப்ப இருந்தாலும் பரவாயில்ல. Still water will pour. Okay. Drip. If it's aluminium foil. മനസ്സിലായി. Okay now? டாடி எப்படி வைக்கிறது? இப்படி வைக்கிட்டா? അങ്ങനെടാ. Actually we put our skewers. ഇപ്പോ നീ രണ്ട് പീസ് എപ്പോ വെക്കണം? But വെച്ചോ താഴെ വെച്ചോ. Fast ആയിട്ടാവും. ഞാൻ വെച്ചോ. Actually we kept there before. I remember. வெயிடி இப்படி வந்து வெயி இல்லனா ஊந்துரும். Side தள்ளி போய். Because there is not. Okay வாங்கனா. Okay. அவுட்ரு. இது மேலே ஸ்ப்ரே அடிச்சிட்டுங்க. மம்மி ஒரு பெரிய பாத்திரம் pan எடுத்துட்டு வா மம்மி. இது ஸ்டவ் மேல வச்சு செய்யலாம். frying. She want to do frying. Pan frying. நம்ம அக்கா ஒரு மாதிரி தான். என்னடி அப்படி சொல்லிட்டா? இல்ல எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. கார்த்தி
நான் லாஸ்ட் பிஃபோர் இயரோ இல்ல ஐ திங்க் லாஸ்ட் பிஃபோர் இயர் ஃபர்ஸ்டா வந்துட்டு இங்க அடுப்புல வச்சுட்டு எண்ணெயில ஊத்தி பண்ணேன். எண்ணெய் ஊத்தி பண்றது டேஸ்ட் தான், அது அடிச்சுக்க முடியாதுதான், இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அரே வா ஓர் மம்மி ஆயில் ஊத்து மம்மி போதும். இதுல நான் வறுத்து காமிக்கிறேன், இதுல உட்டி பக்கலையா நீ பாக்க சொல்லு, அப்ப நமக்கு டப்புன்னு தெரிஞ்சு. அப்படியே இருந்தது, இது அப்படியே டப்புன்னு எடுத்து இது பண்ணிடலாம். சைடுல பைனாப்பிள் வெச்சேக்கா தாழே இங்க வச்சிருந்தேன். it's too it will be too much for that. These will put down. No. இது வேணுங்கள் தாழே வெச்சோடா. இங்க வைங்க, வேண்டாம் இங்க வைங்க பைனாப்பிள். 4 days back only. நமக்கு பியூட்டிஃபுல் டாடி, ஆனா வெளிய இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கன்ஸ்க்கெல்லாம் இது பிடிக்காது. இந்த வெதர் கிளவுடியா இருக்கு, சன் சக்கரை இது மோஸ்ட் டெஸ்ட் இது டோன்ட் பீட். அண்ணாக்கு ஒன்னு சாவோ ஹி எனக்கு பயமா இருக்குது சொல்றதுக்குமே. பரவாயில்லைங்களா? நோ ஹி இஸ் டூயிங் லைவ். எனக்கு அது சங்கடமா இருக்கு. I'll take no problem. அலர்ஜி ஒன்னும் இல்லைங்க, அலர்ஜியானால இன்சூரன்ஸ் இருக்குங்க. இங்கே ஒரு blessing கொடுத்துட்டு அண்ணா வாங்க, இது எடுங்க, பக்கத்தால எடுங்க. பட் யூ ஆர் ரைட். எப்பவுமே மேரினேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் பார்க்கணும். நெவர் செக் ஆஃப்டர் மேரினேஷன். பொதுவோட போட்டுல இது கொஞ்சம் தள்ளி போதுமா? பாக்கியெல்லாம் இது போடுறேன். இன்னும் கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு இன்னும் ஒண்ணு வைக்கிறதுக்கு இடையில கேப் விட்டுருங்க. அது அதுக்கு வேண்டிய அது ஆர்த்தி விட்டால இன்னும் ஒண்ணு ஆஃப்டர் ஷீ பிளேசஸ் அல்வால் நீ வச்சு. சரி பரவாயில்ல, இந்த குட்டி வச்சிருக்கேன். இல்ல ஷீ இஸ் புட்டிங் தி அண்ணோட டைலாக் என்னால போட முடியாது. ஆனா என்ன யூனிஃபார்ம் மாதிரி கலர் போட்டுருக்கீங்க, ப்ளூ பிங்க் ப்ளூ எல்லாம் ஒரே மாதிரி. ஓ ரைட். ப்ளூ நான் பாட்டம்ஸ் அவர் யூனிஃபார்ம் யூ ஷுட் வேர் ப்ளூ நவ. வெச்சிரு, இந்த பக்கம் வந்து வெச்சிரே, பாத்து கை இது எங்கவே தொடாத. ஆர்த்தி யா ஜஸ்ட் லீவ் இட் தேர். அவ்வளவுதான், உள்ள தள்ளி விட்டு பாப்போம். லீவ் இட் வெரி குட். I'll do it. கிரில்ல பண்றது டேஸ்ட்னா ஆயில்ல பண்றது டேஸ்ட் தான். சான்ஸே இல்ல. ஒரு ஆசை கொஞ்சம் மட்டும். கிரில்ல பண்றதுக்கான மெயின் ரீசனே இந்த எண்ணெய் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். அதுலயும் நம்ம சைடுல எண்ணெய் வச்சு ஆஹா ஏ உணர்ச்சி வசப்படாத டாடி. ஓ இட் லுக்ஸ் சோ குட். ஓ செம்ம போங்க, சான்ஸே இல்ல. மக்களே எப்படி இருக்கு? நைஸ். இங்க பக்கத்துல வந்து ஒரு ஈவென்ட் சென்டர் வந்து பிளான்ஸ்க்காக வச்சு நடத்துறாங்கங்க. அதை பார்க்கலான்றதுக்காக தான் வந்தோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது. 2 நாள் தான், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. மணி ஆல்ரெடி 2:30 4 மணியோட முடிஞ்சிரும்னு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆசைக்காக வந்திருக்கோம், பார்க்கலாம். என்ன சொல்றதுங்க, பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. பெருசாக எனக்கு யூனிக்காக அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு, இதெல்லாம் பாருங்களேன், கண்ணாடி கிளாஸ் பீசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹோஸ்டாக தாங்க என் கண்ணை பறித்தது. அதை மட்டும் வந்து ஒரு 2 செடி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. சில ஸ்ட்ராபெரிஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ராபெரிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பறித்து கொடுக்கலாம்னு அதை ஒன்று பண்ணேன். பெருசாக இல்லைங்க இந்த தடவை. ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். சும்மா ஒரு சின்னதாக ஒரு 4-5 எண்ணம் தான் கிடச்சிச்சு. பட் அதை எடுத்து கொடுத்தேன். இது நான் ரொம்ப நாள் விட்டுட்டா ஓவர் ஃப்ரூட்டி ஆயிடுச்சு. இது ஒன்று தான் இருக்குது. அங்கே போய் நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு என் வீட்டுக்காரரும் அந்த அண்ணனும் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு பார்க் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குங்க, அங்கே கூப்பிட்டு போனார். சரி கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்கல்ல அவங்களும் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, அவங்களும் சரியான ஆட்டம்னு வைங்களேன். குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கனாலே செம்ம ஜாலி தான். அதுவும் பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா சொல்லவே வேண்டாம், பார்த்துக்கோங்க. எங்க அம்மாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மசாலா பூரி. வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஐயோ ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு செம்ம டயர்ட் ஆயிட்டோங்க. கடைசியில அப்படியே குட்டி போது சிம்பிளா வந்துட்டு டின்னர் மாதிரியே பண்ணிட்டோம். சிம்பிள் டின்னர்.
அப்படி நைட்டுக்கு நல்லா சூப்பராக மசாலா பூரி வச்சு எல்லோரும் செம்மையாக சாப்பிட்டு முடித்தோங்க. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஜாலியான ஒரு டேவாக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஹாப்பியாக நல்லா ஜாலியாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு அன்றைக்கி படம் தூங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோவும் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then, bye bye.